சுருள் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு 1 கப் சுகர் இதோட சேர்த்து இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா அந்த இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை காய்ச்சின பாக ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பிசைஞ்சிருக்க மாவை போய் சின்ன சின்ன துண்டுகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கிறத திரும்பவும் சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். தனித்தனியாக அந்த குட்டி குட்டி பாலை வந்து நல்லா மைதா மாவு தடவி திரும்ப சப்பாத்தி போல் நல்லா விரிச்சு விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி ஒவ்வொரு லேயர் மேலே லேயராக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு திரும்ப இன்னொரு லேயர் எடுத்து வச்சுட்டு அது மேலே எண்ணெய் தடவி மறுபடியும் மைதா மாவு போட்டு இதே மாதிரி இந்த ப்ராசஸை திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிவிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரே லேயராக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா அமுக்கி விட்டோம்னா மாவு வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ இதில் வந்து கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்தா லேயர் லேயராக தனித்தனியாக தெரியும். இதை நம்ம ஒரு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்ல லேயர் தெரியும். இதோட ஷேப்பும் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். இது பொன்னிறமாக பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீராவில் இந்த இதை அப்படியே சேர்த்துடலாம். சுருள் பூரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.